யூடியூப் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஹோம்மேடு மைனஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹோம்மேடு மைனஸ்க்கு வந்து பெப்பரு, கார்லிக்கு, எக்கு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ஆயில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மிக்ஸி கிரைண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ ஆயில் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து மயம் வந்து டேஸ்ட்டாக வரும். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஆயில் வந்து விடுறக்கே பயமாக இருந்தது. நீங்கள் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி மயம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மயோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் பிடிக்கல. உங்களுக்கு எதாவது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ, என்ன மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மயம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து நம்ம எக் சாண்ட்விட்ச் தான் செய்ய போகிறோம். ஸோ எக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எக் எடுத்திருக்கேன் நான். 2 எக்கு, சால்ட்டு, ஆனியனு, டொமேட்டோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ப்ளஸ் வந்து காரத்துக்கு வந்து மிளகாப்பொடி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆம்லேட் போட்டு நம்ம எடுத்துக்கணும். ஆம்லேட் வந்து கரெக்டான இதில் இருக்கணும், குக்கிங்கில் இருக்கணும். நம்ம அதை கரிச்சிடவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ சாண்ட்விச் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆம்லேட் வேணும், எவ்வளோ ப்ரெட்டு வேணுங்கிறத வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து எவ்வளோ ப்ரெட்டு வேணுமோ அதை வந்து லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இது போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நீங்கள் இது எவ்வளோ 1/2 அந்த மாதிரி மட்டும் இது பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிவிட்டு 1 சைடு வந்து மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 ப்ரெட்டு மேலே கீழே வைப்போம். ஸோ 2 ப்ரெட்லேயுமே வந்து 1 சைடு வந்து மயம் ஆட் பண்ணிக்கணும். மயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஆம்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வச்சுட்டு சீஸ் இருக்கிறவங்க சீஸ் போட்டுக்கலாம். இது வந்து மொசரோலா சீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த சீஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சீஸோட ஸ்லைஸ் இருக்கும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வேண்டாங்கிறவங்க அந்த ஆப்ஷனல் தான், அதை விட்டுறலாம். இதில் வந்து மயோக்கு பதில் க்ரீன் சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். நான் வந்து பேனில் தான் டோஸ்ட் பண்ணியிருந்தேன், என்கிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் இல்லை. இங்கே பண்ணிக்கலாம், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நைட்டோட விலாகு. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்து நம்ம முட்டை பரோட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து முட்டை பரோட்டா அந்த குழம்பு எல்லாம் சால்னா குழம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் வீட்லேயே வந்து செஞ்சது. எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு அங்கே செய்கிற டேஸ்ட்டே தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். நார்மலாக வந்து ஆனியனு, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் புரோட்டா வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ, அதாவது குட்டி குட்டியாக வந்து பிச்சுக்கணும். எவ்வளோ குட்டி குட்டியாக பிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிச்சுக்கணும். ஏன்னா கடையில் வந்து நல்லா கொத்தி விடுவாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதுங்கிறனால நம்ம எவ்வளோ குட்டியாக பிக்க முடியுமோ பிச்சுட்டு முட்டை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்னா ஊற்றி கலக்கி எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு கெஃபே போயிருந்தோம். கெஃபேயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரோட்டா ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 1.5 கேன் சொல்லிட்டு இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஆல் டைம் ஃபேவரட், எப்பயுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு சைனீஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரேவி டைப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஸ்வீட்டு அந்த இதில் இருந்தது, நல்லா இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லெசி ஆர்டர் பண்ணியிருந்தோம். லெசியில் வந்து ஸ்டாக்குள் வந்து கேமரா வச்சு எடுக்கிற மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். அப்புறம் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். லெசியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது. எல்லா கடையிலையும் சாப்பிட்றத விட இங்கே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்கிட்ட ரிங் லைட்டு, ஸ்டாண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு ஆர்டர் போட்டு விட்டுருக்காங்க. வந்தது பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டு கூட இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யூடியூப். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.